ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அந்த உற்சாகத்தை கொடுக்குறது உங்களோட அந்த லைக் மட்டும்தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. திரும்பி பார்க்காம போயிரு. இசை என்னால போக முடியாது. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னது விளையாட்டுக்காக சொல்லல. இது பாலாரும் தேனாரும் ஓடுற பூமி இல்ல, உண்மையாவே ரத்த பூமிதான். இசை என்னால இங்க போக முடியாது. இங்க நிறைய மர்மம் இருக்குது. மர்மம் எதுவுமே இல்ல. கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணுக்கு பெயர் மட்டும்தான் மர்மம். கண்டுபிடிக்க முடியாதுன்னு எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. நான் உன்னை எப்படியோ நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப வினோதமா இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ குழந்தை இல்ல. அது அது இல்ல இசை, நான் உன்னை ஏதோ நான் மகாராணி, இளவரசி, செல்லம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அடங்கப்படாரியா, ஒரு திமிர் பிடிச்சவளா, ஆணவ பிடிச்சவளா நீ இருப்ப நான் நினைச்சேன். மர்மத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இங்க எங்க போயிடும் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல. நீ ரொம்ப இறக்கமானவா, நீ ரொம்ப இலகின மனசு உடையவா. அன்பு, தியாகம் அத்தனைக்கும் மறு ரூபம். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. நான் உன்னை சுத்தி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்காம உன்னை காப்பாத்தாம நான் எங்க போக மாட்டேன். அதுக்கு நீ முத உயிரோட இருக்கணும். இசை இசை நான் சொல்றத கேளு. இப்ப நான் வரலனா உன் உயிர் போயிருக்கும். நீ என்ன காப்பாத்த போற, என் மர்மத்தை தெரிஞ்சுக்க போற. இங்க பார், இப்போல எப்பவுமே நீ இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. இங்க பார், உன் குடும்பத்துல ஏதோ ஒரு எதிரி இருக்கா, உனக்கு தெரியல. இங்க பார், நான் ஓப்பனா சொல்றேன், கிங்ஸினுக்கு மறு உருவம் இருக்கு. அவனோட இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது. அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, மறைக்கப்பட்ட பக்கம். உன்னை பத்தின ரகசியம் எத்தனை நாளைக்கு தெரியாம இருக்கும் நினைக்கிற? நீ ஒரு குடும்பஸ்தங்க விஷத்தை போட்டாலும் எனக்கு அது உன்னோட வெளியில வந்ததுன்னு ஆகணும். நான் அந்த போலீஸ்காரன் வந்த அன்னைக்கே சொன்னேன், முடிச்சிருனே. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அதுதான் நமக்கு ஆபத்து. நல்லவன்ப்பா, நாமளும் கொஞ்சம் நீதி நேர்மையோட இருக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்க. இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு நீ யாருங்க மூடி மறைக்க முடியாது. அப்பா நான் குடும்பஸ்தன்ப்பா. இன்னும் 5 வருஷத்துல என்னை சுத்தி என் பையன் இருப்பானுங்க. ஒரு சமஸ்தானத்தையே உருவாக்கிடுவான்ப்பா. அதுக்கு தானே தேர்ந்தெடுத்து இசையை கல்யாணம் பண்ண. 5 வருஷத்துல என்னை சுத்தி 10 பையன் நிப்பானுங்க. அத்தனை யார் ரத்தம், ஒரிஜினல் ரத்தம். குடும்பஸ்தங்க போற மட்டும் எனக்கு போதும். அதுல இருந்து 10 வருஷத்துக்குள்ள நான் பெத்த அத்தனை சிங்க குட்டியும் எனக்கு மேல எழுந்து வருவானுங்க. அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்படி ஒரிஜினல் கிங்ஸ்னா வந்து நிப்பானுங்கப்பா. பிள்ளைங்களை பெத்து கட்டி குடும்பஸ்தங்க போர்வைக்குள்ள நான் முடிக்க போற வேலை. இசைக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்பா இருப்பா. என்ன வேண்டாம்னு சொல்லலாம், என் பிள்ளைங்களை வேண்டாம் சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் இசையை நான் தேர்ந்தெடுத்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நீ போகிற பாதையை நான் சரி பண்ணுவேன். என் அப்பாவோட வழிகாட்டுதல் மட்டும் எனக்கு இருந்தா போதும். நீங்க கடந்து வந்த பாதையை நான் எளிதாக்குவேன்ப்பா. நீங்க கடந்து வந்த கட்டுமண்டான பாதைகளை நீங்க எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. அதனால பாதைகளை சீர்படுத்தி என்ன அந்த பாதையில நடக்க வச்சீங்க. நான் கஷ்டப்பட்டேன். நீ நான் பட்ட கஷ்டத்தை பற்ற கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் பாதைகளை கட்டுமண்டாக்குவேன். என் பயிர்களை இரும்பு மனுஷங்களாக்குவேன். அத்தனை பயிர்களும் கட்டுமண்டான பாதையில நடந்து வருவானுங்க. கம்பீரமான வீரசூரமான ஆண்களை தான் எந்திரிச்சு வருவானுங்க. என் ரத்தம் அத்தனையும் வீரமா தான் இருக்கணும். பாதையை கட்டுமண்டலாக்குவேன். பாதையை அவனுங்களை சரி பண்ணணும். பாதையை சரி பண்ணி இரும்பாக்குவானுங்க. இதயத்தை இரும்பு மனுஷங்களை உருவாக்குவேன். பாருங்கப்பா, செம்பொழிங்க சமஸ்தானம் எப்படி வளர்ந்து வரும். நீ சொன்னதுல நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்க வந்த பாதையை வேணா சொல்லும் போது எளிதா இருக்கலாம். இங்க இருக்கவங்களுக்கு கருப்பு சிங்கங்கிறது வெறும் ஒரு மனுஷன். ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய பாதைகளை கடந்து வந்தாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்பேற்பட்ட இரும்பு மனுஷன் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஒரு சாதாரண கருப்பு சிங்கமா கிங்ஸின் ராஜாவா வளம் வந்துட்டு இருக்கீங்க. நான் யாருங்கதையே எல்லாருக்கும் மறைச்சு ஒரு குடும்பஸ்தன், ஒரு பிசினஸ் மேனா உலா வந்துகிட்டு இருக்க. என்னை இப்போ எப்பவுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஈஸியா சாதாரண இட போடுற. பெரியப்பா தெரிஞ்சுதான குடும்பம் நடத்தின. என்னை பத்தி இப்போலப்பா எப்பவுமே யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது.
நான் எழுதப்படாத சரித்திர நாயகன். உயிர் தப்பிச்சு போறதுக்கு வழிய பாரு. இசை, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இசை, நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட பொய்யாதான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வந்தேன். நாட்கள் போக போக உன் குணம், உன் இலகுவான குணம், அரசுக்கே உண்டான எந்த ஆணவம் உங்ககிட்ட இல்ல. அதை விட சொல்ல போனா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன். நீ பயங்கர புத்திசாலி. ஒரு அரசுக்கே உண்டான தனித்துவம். மகாராணிக்கு வேற எந்த அடையாளமும் தேவையில்லை. உன் புத்திசாலித்தனம் மட்டுமே போதும். நீ பேசுறது பழகுறதா கொள்தனமா இருக்குது. ஆனா நீ பண்றது அத்தனையுமே புத்திசாலித்தனம். ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை அழகா ஒரு குழந்தை முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஈஸியா பண்ணி முடிச்சுட்டு போயிருந்த. நீ இளவரசிதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உன்கிட்ட பொய்யான நட்புக்கு பழக வந்தது உண்மைதான். அது இப்ப இல்ல. சரி, நான் இப்ப உண்மைதான் சொல்றேன். உன் மேல அன்பும் அக்கறையில சொல்றேன். உன்னை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்குது. இங்க பாரு, நீங்க எந்த எதுக்கு மதுரைக்கு போக நினைச்ச, எந்த பொண்ணை பாக்கணும்னு நினைச்சோ அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அவ பைத்தியம் ஆகல, பைத்தியமா ஆக்கப்பட்டா. இததான் கண்டுபிடிச்சேன். அவ பைத்தியமானது பேயினாலும் பிசாசுனாலும் மாய மந்திரத்தினால இல்ல. பேயினால பிசாசுனாலும் அவ பைத்தியமாக்கப்படல. அவ திட்டமிட்டு பைத்தியமாக்கப்பட்டிருக்கா. கற்பனைக்கும் எட்டாத சில விஷயங்களை அவளை நம்ப வச்சு அது மூலம் அவ பைத்தியமாக்கப்பட்டிருக்கா. திகளும் பயமும் அவளுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை அவ கண்ணு பார்த்திருக்கு, பார்க்க வச்சிருக்காங்க. பார்க்க வச்சு அவ பைத்தியமாக்கப்பட்டிருக்கா. இசை, ப்ளீஸ் இசை, நான் உங்ககிட்ட நெருங்கி பழகணும். சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தை அடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, போட்டு தனித்தனியா போயிடும். எனக்கு உன் மேலதான் சந்தேகம் இல்ல. நீ சில நேரம் ஆக்ரோஷமா இருக்க. ஆனா நீ உண்மையிலே இசைதான். உனக்கும் இங்க நடக்கிற எந்த மர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். ஆனா இதே மாதிரி நான் எல்லாரும் மேலே சந்தேகப்பட்டதா உண்மையான எனக்கு விட கிடைக்கும். இங்க பாரு, நான் உண்மை சொல்றேன். உனக்கு கிங் சின்னாஜோட மறுபக்கம் தெரியாது. அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்ங்கிறது பழமொழி. இங்க அப்பனே 36 அடி பாஞ்சவன். புள்ள எத்தனை அடி பாஞ்சிருப்பான்னு நீ யோசித்து பாரு. கிங்ஸின் ராஜாவோட ரத்தம் உன் புருஷன். புள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்கலவன், புள்ளை அதுக்காகவே வளர்த்தவன். பாரு, புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. 6 வயசுலயே நேக்க கத்திய பிடிச்சிருக்கானா அவன் எத்தனை வயசுல ட்ரைனிங் எடுத்துப்பான்னு நீ யோசிச்சு பாரு. 6 வயசுதான். ஆனா எங்க போட்ட ஒருத்த சத்தமே இல்லாம போய் சேருவான்னு தெரிஞ்சிருக்கான். 6 வயசுல அவ்வளவு ஞானம்னா, 6 வயசுல அவளை நேக்க கத்திய பிடிச்சவனா அவன் எத்தனை வயசுல முன்னுக்குட்டிய கத்திய தூக்கி இருக்கணும். யோசிச்சு பாரு. அது முத திருப்பு போடல அவன். உண்மை சொல்றீங்க, நிறைய மர்மம் இருக்குது. நான் ஒண்ணுன்னா கண்டுபிடிச்சேன்னா நிச்சயமா உங்க அம்மா மரணத்துக்கான சரியான விட என்னால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒத்துழைப்பு மட்டும் தேவை. நான் பாதி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான். பிளீஸ், உங்க அம்மா மரணத்தை நான் கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த கேஸ்ல நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. ஆனா நான் தோத்து போய் போக எனக்கு விருப்பம் இல்ல. நான் இந்த கேஸ்ல தோத்து போக கூடாது. எத்தனையோ அதிகாரி வந்துட்டு போலாம், எத்தனையோ அதிகாரி வந்ததுக்கான அடையாளமே இல்லாம அந்த கேஸில் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன அவனால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. எதுக்காக உங்க அம்மா மரணத்தை கண்டுபிடிக்க வராங்களா அவன் போட்டு தரணும். படி பார்த்தா அதுக்காக அவன் சப்போர்ட் தானே பண்ணணும். ஏன் கொல்றா? எதுக்காக உங்க அம்மா மரணத்தை பத்தி எதையுமே கண்டுபிடிக்க விட மாட்டேங்கிறான். அவன் தப்பு பண்ணுதான்னு உனக்கு யாரா சொன்னது? அவனை தவிர வேற எவனும் இதை பண்ண முடியாது. அவன் ஒருத்தனா இந்த ஊரு இல்ல, இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. திரும்ப சொல்றேன், அவனுக்கு எப்பவுமே இந்த கொட்டை அவன்கிட்ட தான் இருக்குங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு குணமும் இருக்கு. அவனுக்கு பயப்படணும். பயப்படாதவனை விட்டுதான் பிடிப்பான். அவனை பார்த்து தொட நடுங்கி போகணும். அது அவனுக்கு ஒரு போதை. என்னை விட்டுலாம் பிடிக்கல. நான் அவனுக்கு பயப்படல. அவன் மேல எனக்கு பயம் வர்ற வரைக்கும் என்னை விட்டுத்தான் வைப்பான். அதுக்காக அவன் என்ன பண்ணுவான் அத்தனையும் பண்ணுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனை பார்த்து ஒருத்த பயப்படணும். அவ்வளவு லேசில உசுறு போகாது. அவனுக்கு பயந்து எத்தோட ரெண்டும் ஆடணும். அது வரைக்கும் என்ன சுதந்திரமா இங்க விட்டுருப்பான். நான் பயப்பட போறதில்ல. நான் இந்த கேஸ முடிக்காம போக மாட்டேன். அது வரைக்கும் நான் எவனுக்கும் பயப்பட போறதில்ல. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்க கண்டுபிடிச்சேன். அவனுக்கு பயந்தவன போட்டுதான், அவனுக்கு பயப்படாதவன விட்டு வைக்கிறான். அதுவும் ஏன் தெரியுமா?
அவன் எதிர்பார்த்ததை விட நான் பயத்துல சாகணும். தொட்ட நட்டுங்கி அவன் கால்ல போய் நான் விழணும். அப்பத்தான் அவனுக்குள்ள இருக்கிற ஆத்திரமும் வெறியும் ஆட்டுங்கும். எத்தனை நாள் அவன் மண்ணில் என்னை விட்டு வச்சிருக்கானோ அத்தனை நாளும் அவன் உக்கரத்துல இருப்பான். இப்போ அவன் உக்கரத்துல இருப்பான். வேட்டையாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். நான் வெறும் ஆடுதான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போதைக்கு அந்த ஆடு அவங்கிட்ட சிக்காது. இப்போதைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையாகாது. அந்த சிங்கத்துக்கு நான் இப்ப இரையாக மாட்டேன். நான் வந்த வேலை முடியணும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வழக்க நீ முடிச்சுக்கிட மாட்டேன். என்னால முடியும் இசை. முடியாது. இசை, உன்னால இத கண்டுபிடிக்க முடியாது. உன்னால முடியாது. என்னால முடியும். முடியாது. முடியும். முடியாது. ஒரு அரண்மனையில ஒரு மகாராணி மர்மமான முறையில இறக்குறான். அதே மாதிரிதான் சொன்ன கதை மாதிரிதான் கதவு உள்பக்கமா போட்டப்பட்டிருக்கேன். இவ சொல்ற கதைக்கும் பொமிமா கதைக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நீ சொல்லு. அந்த அரண்மனையில ஜன்னல்கள் எல்லாமே இரும்பு கம்பிகளால மூடப்பட்டது. What's the point? புரிச்சு வச்சுக்கிட்ட. போலீஸ் எல்லாம் விசாரணைக்கு வராங்க. அங்க சந்தேகப்படுற மாதிரி இருந்த நபர்கள் யாருன்னா அரசன் தான் முதல்ல. மகாதேவன் இல்ல. மகாராணி கூட சண்டை. மருமகள் அதிகார ஆசை. பழைய வேலைக்காரி ரகசியங்களை தெரிஞ்சவா. மகாராணியோட மருத்துவர், மகாராணிக்கு மருந்து கொடுப்பவர். மருமகள்னா அந்த வீட்டுல யார் இருந்தா? வேலைக்காரி. சரி சொல்லு. விசாரணையில என்ன தெரிய வந்ததுன்னா உடல்ல எந்த காயமும் இல்ல, விஷமும் இல்ல, இதயம் மட்டும் நின்னு போயிருக்கு. ஆனா அந்த மகாராணி இறப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதுறா, 13. அரண்மனையில மொத்தமே 12 அறை தான். அப்ப 13 எங்க? போலீஸ் முழு அரண்மனையை சோதிக்கிறாங்க. ஒரே ஒரு ரகசிய பாதை கண்டுபிடிக்கப்படுது. அது ஒரு மறைந்த 13வது அறை. 13வது அறையில ஒரு பழைய இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுது. அது என்ன இயந்திரம்னா காற்ற கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாத்திர இயந்திரம். அப்படின்னா பொம்மை காருக்குள்ள அங்கதான் ஒரு டெஸ்ட். ஆனா அது வேலை செய்யல. மகாராணி உண்மையாவே இயற்கையாவே மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்? அந்த ராஜ்யத்துல ஒரு பெரிய ரகசியம். அவர் மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அந்த அரசன் உண்மையான அரசன் இல்ல. ஐயோ குழப்பறானே குழப்பறானே. அந்த மகாராணி 13ன்னு எழுந்தது ஒரு அறை இல்ல, அது ஒரு குறியீடு. அந்த குறியீடுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அந்த அர்த்தத்தை நீ கண்டுபிடி. உனக்கு விட கண்டுபிடிக்க நேராவும் நானே சொல்லிடுறேன். ஏபிசிடி வரவரிசைப்படி 13ஆம் நம்பர் எம் குறிக்கும். எம்னா மாடர் இல்ல. மகாராணியை பொறுத்த வரைக்கும் எம்ங்கிறது மாஸ்க். தமிழ்ல சொல்லணும்னா போலியான முகம். ஆனா இன்னொரு ட்விஸ்ட் இருக்குதே. போலீஸ் இதை கண்டுபிடிக்க முடியல. கேஸ் நேச்சுரலா டெத்னு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. புரியல? நீ என்ன ரொம்ப குழப்பற. மாஸ்க குறிக்கினா அப்படின்னா அந்த அரசர் உண்மையான அரசர் இல்ல. அந்த அரசருக்குள்ள இல்ல, அங்க யாரோ போலியா இருந்திருக்காங்க. அதாவது உங்க அம்மாவுக்கு நெருக்கமானது யாரோ மாதிரி யாரோ வேஷம் போட்டுட்டு கூட இருந்திருக்காங்க. அப்படின்னா உங்க அம்மாவுக்கு நெருக்கமான மாதிரி யாரோ வேஷம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரியா? நீ எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்க? நீ இசை தானே? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியுது? எப்படி உன்னால இப்படி மர்மங்கள் நிறைந்த விஷயங்களை சொல்ல முடியுது? எனக்கு இத்தனை வருஷம் ட்ரைனிங் இருக்குது. என்னால கூட இப்படிலாம் யூகிக்க கூட முடியல. இசை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நீ கிங்ஸிட்ட மட்டும் கேளு. உன் உண்மை முகம் என்ன, உன் உண்மையான பேர் என்ன, நீ யாரு, நீ இதுக்கு என்ன பண்ணன அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீ அவங்க கிட்ட கேளு. அது மட்டும் இல்ல, அம்மா கேஸ் எடுக்க வர ஏன் அத்தனை பேரையும் நீ விரட்டி அடிக்கிற, அது நீ தான் விரட்டி அடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீ திட்டவட்டமா கேளு பிளீஸ். அவளோட உண்மை முகம் தெரியும். நீ அப்ப நான் சொல்றதை நீ நம்புவ. மத்தவங்களுக்கு என்ன உங்க அம்மா மரணத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்குமா உங்க அம்மா மரணத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணல? உங்க அம்மா ஏன் செத்தாங்க, எதுக்காக செத்தாங்க அப்படிங்கிற மர்மம் உனக்கு தெரிய வேண்டாம். அதுல இருக்கிற மர்மம் உங்க அம்மா கொலை செஞ்சவங்க நீ சும்மா விட போறியா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா? யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்க அம்மா அநியாயமா கொண்டுட்டாங்க. உங்க அம்மா மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். உலகமே வியந்து பார்த்த விலை மதிக்க முடியாத ஒரு பெண் விஞ்ஞானி. சரித்திரத்துல இடம் பிடிச்ச ஒரு மா வீராங்கனை. அவங்களுடைய மரணத்தை இவ்வளவு சிம்பிளா சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி விட்டுருக்காங்க. எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்கிற சரி என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? பணமா, பேரா, புகழா, மாஃபியாக்களா? என்ன இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானியுடைய மரணத்தை இவ்வளவு சிம்பிளா முடிச்சிருக்காங்களே? ஏன் இது சிம்பிளா முடிக்கக்கூடிய விஷயமா? இல்ல இப்படி ஒரு குக்கிராமத்துல பிறந்தனால எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மரணம் ஒரு சாதாரண மரணம் தானே விட்டுட்டாங்களா? இல்ல உங்க அரண்மனையில காசு பணம் இல்லையா இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு? எத்தனை டிடெக்டிவ்கள் வச்சிருக்கலாம்? எத்தனையோ டிடெக்டிவ்கள் இருக்காங்களே, அவங்களால வர வச்சிருந்தா எப்படினாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. இதெல்லாம் ஏன் உன் குடும்பம் பண்ணல? ஏன் இந்த கேள்வி உனக்குள்ள தோணதா இல்ல?
எத்தனை டெடெக்டிவ்கள் அந்த பூமியில இருக்காங்க. எத்தனை நாடுகளை இதுக்காகவே ட்ரைனிங் எடுத்து அணுக்கமா நுணுக்கமா இதை கண்டுபிடிக்கிற எத்தனையோ டெடெக்டிவ்கள் இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஏன் இதெல்லாம் வரவழைக்கல? சொல்லி சே, எதுக்காக உங்க அம்மா மரணத்தை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? இன்னொரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க. உங்க ஜானா பக்கம் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவ்வளவு துணிகரமா ஒருத்தர் இந்த ஊர்ல இல்லவே இல்லை. ஆனா அப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு. அது எப்படி நீ யாராவது விசாரிச்சீங்களா? இது கிங்ஸின் கோட்டை தானே. அப்பவே இந்த கோட்டை ஜான் கையில தானே இருந்தது. ஏன் அவர் அழிக்கிறதுக்கு இதே மண்ணில் எப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியும்? சொல்லி சே, அப்படின்னா ஜான பேரை வச்சுக்கிட்டு ஜானுக்கு பதில் இங்க யாரோ அதிகாரம் பண்ணிருக்காங்க, அப்படித்தானே? இது யார் கையிலே இருந்திருக்கு, அப்படித்தானே? இங்க பாரு, எல்லாத்தையும் கோட்டி கழிச்சு பார்த்தா கிங்ஸோட மறுபக்கம் உனக்கு கண்டிப்பா தெரியும். காலைல ரொம்ப சிரிப்புத்தமா கேட்டுச்சு. அது வேற ஒண்ணு இல்ல, வாரம்ல இருந்து சிரிப்புத்தமா வந்ததா, அத கேட்டு நான் சிரிச்சேன். எருமை, இப்பெல்லாம் ஒரே குதூகலம் தான் போலுக்கு. நீ நேத்து வயக்காட்டுக்கெல்லாம் போயிருக்க போலுக்கு. நீ ஹாஸ்பிடல் பக்கமா சுத்துறதா கேள்விப்பட்டேன். வயக்காட்டுல வேலை செஞ்சிருக்க மனுஷனை ஊசி பேத்தி விட்டுருக்க. நேத்து சீக்கிரமா ரூமுக்குள்ள போயிட்ட போலுக்கு. ஆமா, வா ரூமுக்குள்ள வந்து சத்தம் தாங்க முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் காலம்பர போய் கதை போட்டுட்டு தூங்கிட்டோம். இல்லையா ஜபாக்கா? என்ன செய், இந்த வாரம் காதல் வாரமானு கேட்க. ரொமான்ஸ்ல எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. வீட்டுலதான் யாருமே குடுத்தனம் பண்ண முடியல. இருமை, சுத்தி மத்தி யாரெல்லாம் வாழ்றான்னு பாக்குறதே கிடையாது. அதுக்கு நீ வீட்டுல வாழணுமா? நீ எங்க வீட்டுல இருக்க. நீ இப்படி பண்ண நான் எப்படி வீட்டுல இருப்பேன்? காதலிக்க தெரியாதவா காதலு கோணலினாலாம். நேத்து வயக்காட்டுல வேலை பார்த்துக்கலாம் லீவு தெரியுமா? எதுக்கு? நீங்க பண்ண அக்க போறதுக்குதா. நீ தான் ரொமான்ஸ் வயக்காட்டுல ஆரம்பிச்சிருக்கிய. நீ ரொமான்ஸ் ஆரம்பிச்சா கிங்ஸ் மாமா இருப்பாரு, அக்க பக்கம் யார் இருக்காருன்னு அவரும் பாக்குறதே கிடையாது. அதான் தோட்டத்துல வேலை பார்த்தெல்லாம் ஆளை அடிச்சு ஓடி இருக்காங்க. நேத்து வயக்காட்டுக்கே லீவு. உனக்கு ரொமான்ஸ் வரலன்னு சொல்லி நீ எல்லாம் மீறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ரொமான்ஸ் பண்ண போனா அது இதெல்லாம் ஒரு ரொமான்ஸா அப்படின்னு வந்த ரொமான்ஸ் போயிருது. அது எப்படி காதல் எப்படி சக்கரவர்த்தியா இருக்க? என்கிட்ட உத வாங்கிறாத. இல்ல பாக்க பச்சை பிள்ளை மாதிரியே இருக்க. ஆனா காதல்னு வந்தா ரெண்டு பேரும் பாயும் புளியா மாறிடுல. அதான் நீ பல்ல பல்ல காட்டாத. என்ன நீ பிரேமமா கூட சேர்ந்துட்ட போலுக்கு. சேர்ந்துட கூடாதுன்னு தோடமா சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க ஜபாக்கா. பாரு, உன்ன மாதிரி காதல சக்கரவர்த்தியா இருந்தா நாங்க எதுக்கு தோடமா சுத்துதா? எங்களுக்கு தான் அது வரலையே. ஆனா ஒண்ணு இந்த காதல்ல ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாது. கேட்டியா? ஓ, நீ அப்படி சேர்ந்துட்டியோ? இல்ல, ராணி படத பாட்ட பார்த்தேன். அதான் இப்படி சொல்லுங்க ஜபாக்கா. அது எங்க கூடண்டி குளத்தங்கரையில 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்த. அதுக்குள்ள உனக்கு காதல் வந்துட்டு அலறி அடிச்சுல ஓடுனா. இவ அலறி அடிச்சு ஓடி போய் நேத்து வயக்காட்டுல இருக்கலாம் லீவு. அது தரமாமா என்ன ஒரு மாதிரி ஏளனமா பார்க்காத. அவ கூட தானே சுத்துதே, நீ இருக்கிய அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றேனே, காதலிக்க தெரியாதவா தெருவு கோணலே நாளாம். அப்படிதான் உனக்கு காதலிக்க தெரியாது. உன் அளவுக்கு எனக்கு தெரியலையே. செப்பா நீ இப்ப அவ பக்கம் போயிருப்பிய. சச்சா, நான் எப்பவுமே உன் பக்கம் தான் டி. எங்களுக்கெல்லாம் குருட்டி. நீ எப்படி காதல் பண்ணணுங்கிறது வாங்கிட்டு தான் கத்துக்கணும் பத்துக்க. ஓ, என்ன ஓட்டுதிலோ? சாச்சா, வாங்கிட்டு வந்து காதல கொஞ்சமாவது கத்துக்கிட்ட போய் தான் எங்க வாழ்க்கை இது வரைக்கும் ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. காதல நீ எங்களுக்கு குரு, நாங்களா சிசிய. ஓடிக்கிட்டு வாட்டி. இன்னும் ரொம்ப தூரம் உள்ள போணும். அடி, நான் போய் தமிழாசி அம்மா கிட்ட சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துறேன். அங்க கிடைக்காதோ? ஏன் அங்க உனக்கு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அடி, அங்க ஏதாவது பழங்களும் கிடக்குமே. பழங்கள்லாம் திருத்தி என்னால வாழ முடியாது. இப்ப பாரு, நான் பருப்பு சோறு கேட்டிருக்கேன். அதை செஞ்சு பறிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வா. போல குருத்தோல காத்துல ஆடுது கண்ணனை தேடுது. இன்னுமா தேடுது? இல்ல இசை, நேத்துதான் கிட்டத்தட்ட பல மணி நேரம் கையில மட்டும் சிக்கிறாங்க. இல்ல, இன்னும் கண்ணனை தேடுனியே. அதான் நேத்து நீ பண்ண ரொமான்ஸ் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுட்டி. எப்படி டி? அதான் வயக்காட்டுல இருக்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடி இருக்கவல்ல. நேத்து லீவ் விட்டாச்சுல எல்லாத்துக்கும், அதை வச்சுதான். இங்க பார், நான் ஒரு கவிதை சொல்லலாம்னு போனேன். கிங்ஸி மாமாவே காதல் பண்ண, நீ அந்த காதல் மண்ணங்கிட்டே உன் காதலியே காட்டியிருக்க. அவர் விடுவாரா? அவரு சுத்தி மத்தி யார் இருக்கான்னு பார்க்கல. ஒரே குதூகலம் தான் போலுக்கு. ரொம்ப அசிங்கமா போச்சுதோ. உங்களுக்கு என்ன அசிங்கம்? நாங்க தான் ரொம்ப பீத்தானே. சரி சரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதே. காதல் வராதவா காதல கோணல்னு சொன்னாலாம். இருந்தாலும் ரொமான்ஸ கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். எங்களுக்கு வீட்ல ரைடு விழுது, அதுக்குத்தான்
நாங்க ஒரு காசுக்கு ஆக மாட்டோமா. கரெக்டா தான் சொல்லிருக்காவே. எல்லாத்துக்கும் ஒண்ணு மாதிரி வராது. அதுக்காக நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு ரொமான்ஸ்லாம் பண்ணலையே. அப்படி ஒண்ணும் பண்ணலையா? வயக்காடு தலைவரிக்கு ஓடி இருக்க. எப்படி சொல்ல பாருக்கா? வயக்காடே போச்சுடி. எங்க உங்க ஜானப்பா, உங்க மாமா கருப்பு சிங்கம், உங்க அப்பா மகாதேவனி எல்லாரும் அப்ப பார்த்து வயக்காட்டுக்கு வருவாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்படி உனக்கு குதூகலமா இருந்திருக்குமே. அப்பவும் கூட உனக்கு ரோசம் வரல. ரோசம் வந்துச்சு. விறுவிறுன்னு போனே லவ் பண்ணதுக்கு. அப்படி போன ஸ்பீட்ல திரும்பி வந்துட்டா. அம்மா அம்மா நான் என்னத்த சொல்ல? சொல்லாதீங்கக்கா. கொஞ்சமாவது மானஞ்சூடு இருக்கான்னு பாரு. வாங்க கூட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொல்லி இசை. மானஞ்சூடுங்கிறது எனக்கு இல்லாம போனதே வாங்க கூட சொன்னதுக்கு அப்புறம் தான் டி. ஏன் கடைக்கு வாங்கல? வாரண்டிய கூட்ட அவமானப்படுத்த சொன்னா பாரு. என்ன அவமானப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன புகழ்ந்து பேசுவீங்க. என்னையே எப்பமா தான் நீங்க எல்லாம் புகழ்ந்து பேசுவீங்க. அப்புறம் அவளை ஸ்பீட போனியே ரொமான்ஸ் பண்ணுனே என்ன? அதான் போன ஸ்பீட திரும்பி வந்துட்டான்னு சொன்னனே. அது வேற ஒண்ணு இல்ல சே. உன்ன மாதிரியே நானும் ரொமான்ஸ் பண்ணலான்ட்டு விறுவிறுன்னு போனே மத்துக்க. எங்க போன? நீ எங்க வச்சு ரொமான்ஸ் பண்ணியா? அங்கே தான் நானும் போனேன். சேம் இடம், சேம் பிளேஸ். ஆனா என்ன சிச்சுவேஷன் தான் கொஞ்சம் மாறி போச்சு. எப்படி? இப்படித்தான் மச்சான பாத்தீங்களா தடடடட மலவால தோப்புக்குள்ள தடடடடட ஏ மச்சான பாத்தீங்களா இசை மாதிரி நாமளும் போறோம், கவிதை மலை கொட்டுறோம், ரொமான்ஸ் பண்றோம். இனிமேல் நாமளும் லவ்ல இறங்க வேண்டியதா. கூடியே சுத்திய கைப்புள்ள அவ எப்படி லவ் பண்றா நீ இருக்கேன்னு ஊருக்காரி எல்லாம் நம்மளை பார்த்து கை நீட்டி கேட்க ஆரம்பிச்சுட்டா. இனிமேல் நாமளும் அவளுக்கு சலிச்சவா இல்லைங்கிறத நிரூபிச்சிடணும். பையன் உள்ள என்னதான் காமெடி பீஸா இருந்தாலும் காரியன்னு வரும்போது எவ்வளவு கரெக்டா இருக்கா. அவளை மாதிரி காதலிக்கட்டாலும் அவளை பாதியாவது காதலிக்கணும். அதி வரவ வரவ வெக்கப்படு ராணி வெக்கப்படு. அதி கவிதை அதான வந்துரும். எதுக்கு வயக்காட்டுக்கு சொன்ன? அதென்ன பர்ஃபெக்ட்டா மேட்சா இருக்கா? ஏடி எதுக்கு வயக்காட்டுக்கு அவசரமா சொன்ன? இப்படிலாம் பேசினா எனக்கு எப்படி ரொமான்ஸ் வரும்? அவளும் தான் வயக்காட்டுக்கு லவ் பண்ணா, அதே மாதிரி நானும் பண்ணலான்னு கூப்பிட்டா ரொம்ப தான் கேலி கேட்காத. என்னடி என்ன அவசரமா கூப்பிட்டு எதுக்கு? ரொம்ப அவசரமா போங்க, அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி சரி அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு கூப்பிட்டு இருக்கேன், அதான் இது பிரச்சனையா? இல்ல என் நேரம் வாய் எனக்கு தப்பு தர வந்துடும். அட பாவி மனுஷன் சுத்தி வந்து யாருமே இல்லையே. பையவள வந்து சிக்கி இருக்கல ஒரு ரொமான்ஸ். ஏன் கூப்பிட்டுப்பா எதுக்கு கூப்பிட்டுவான்னு இப்படி ஒரு கேலி சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் எப்படி லவ் மூடு வரும்? என்னங்க என்ன என்னவா அத்தி நமக்கு இந்த லவ் செட் ஆகாது போலுக்க. என்னடி வந்தனக்கு நீ யா பேசிக்கிட்டு இருக்க? என்ன எனக்கு வேலை கிடக்கு சொல்லு. சப்பா போட்ட புலாலெல்லாம் புஸ்ஸுன்னு போயிரும் போலுக்க. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன என்னன்னு கேட்டா அது வந்து சொல்லு. அது வந்துங்க சொல்லு. முன்னாடி நீங்க லவ் சொன்ன போது நான் பிஸின்னு ரொம்ப ஆக்டிங் போட்டேன். இப்போ நானே வந்து லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க டு நாட் டிஸ்டர்ப்ல இருக்கீங்களே. என்னத்த சொல்ல? சாப்பிட்டியா அப்படின்னு நான் கேக்குறேன். அது கேர் இல்ல, அது ஐ லவ் யூன்னு தமிழ்ல டைப் பண்ணது. இங்க அடிச்சா ஃபைட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா நான் மட்டும் உங்க கண்ணை பார்த்தா பயம். ஏன்னா அதுல லவ் தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் பொடாங்கன்னு சொல்றதுல புடிச்சுக்கூடா அப்படின்னு கிடன் மீனிங்ல இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட்ல கூட இதை புரிஞ்சிக்காதுடா. முன்னாடி நீ பின்னால வந்தா நான் முன்னால ஓடுவேன். ஆனா இப்போ நான் பின்னால ஓடுறேன், நீங்க மட்டும் ஆட்டோ மாதிரி ஸ்டாண்டா போயிட்டு இருக்கீங்களே. இப்போ என் மனசு ஃபுல்லா காதல் வைப்ரேஷன் அப்டேட் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் இன்னும் ஓல்டு சாஃப்ட்வேர்ல தான் இருக்கீங்க. இப்போ நீங்க என் கண்ணுல பார்த்தா லவ் சாங் ஓடும். ஆனா நீங்க வால்யூமை கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களே. அடே ரவுடி புருஷா, நான் இவ்வளவு காமெடி பண்ணி காதல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமும் புரியலன்னா நேரா சொல்றேன்டா, நான் உன்னை காதலிக்கிறேன்டா, நான் உன்னை காதலிக்கிறேன்டா. ஏதோ சொல்ல வந்தியா? சொல்லு. எதுக்கு நீ வர சொன்ன? என்னடி ஆச்சு? வந்து நேத்து முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க. முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேனா? நான் எதுவுமே பேசல. நீ முகத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்க. அடச்சே, உன் முகத்தை பத்தி காதல கூட காமெடியா கூட என்ன சொல்ல முடியல. நான் உன் கூட ரொமான்ஸ் பண்றதா? ஆள விட்றா சாமி, நான் வந்த வழி பார்த்து போயிடுறேன். ஏங்க கடவுங்க தூக்கத்துல வர சொல்லிட்டேங்க, நான் வாரேங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாற நினைச்சா இதான் கேதி. இசைதான் ராணி ராணிதான். ஏங்க சாரிங்க. மரியாதை நின்ற சொல்லிட்டேன். ஹாஸ்பிடல்ல சீரியஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கான்ட்ட சீக்கிரம் வாங்க, முக்கியமானது சொல்லிட்டு ஓட வச்சேடா. ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தீல அங்கே பண்ணிட்டு இருக்க விட்டு நான் எங்க வந்தியா? நீ தான் ரொம்ப அவசரம் சொன்ன. நான் ஆயிரம் சொல்லுவேன். நீங்க படிச்ச
இன்னும் ஏக்கன மாட்டி பேசிக்கிட்டு இருக்க. ஆத்தி இதுக்கு விடாது உங்களுக்கு கேட்க பாருங்க. இதெல்லாம் வன்முறையெல்லாம் கையில எடுக்க கூடாது. நான் வாரேன். ஆத்தி இதை வந்து காப்பி அடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். ஐயம்மா. ஓடாத நின்று. ஆத்தி ராணி ஓட்டத்தை பிடிச்சிரு. ஓடணும்னு வச்சுக்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத ராணி. எதுக்குங்க? நமக்கு வராதது எதுக்குங்க? வராதனா விட்டுனாங்க. நமக்கு வராததெல்லாம் தொடவே கூடாதுங்க. யார மாதிரி மாறக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஓட்டத்தை பிடிச்சு ஓடி வந்து தேமத்துக்க. அப்போ முயற்சிலாம் பண்ணி பாத்திருக்கிய? பின்ன முயற்சி பண்ணாம இருப்பேனா? முயற்சி திருவனே ஆக்கும்ல. அது முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இங்க பார், எந்த விஷயத்தினாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். அந்த காதல மட்டும் முயற்சி பண்ணவே கூடாது. நான் அவ்வளவு நேரம் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா நான் மனசுக்குள்ளே சொல்லி இருந்திருக்கேன். மனசே கடுப்பாயிட்டார் இல்லையா? கடுப்பானதை கூட காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெக்கமாவே இல்லையாட்டி? நீங்க மட்டும் என்ன பத்தி எதுவும் பேசாத. இதே நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னட்டி பழையபடி ஜவாக்கா பிரேமமா தேடி போயிருக்காவல, அடுத்து ரெடி பண்ணிட்டாலோ? நீ இவ்வளவு சொல்லடி எனக்கு தெரியும். ஒரு திருப்பு தான் ஏமாற முடியும், ஒயாமல ஏமாற முடியாது. உங்க மாமா அதே கெச்ச போட்டாரு. போவலியா? உசாராயிட்டேனே. என்னடி சொல்ல ஜவா? சேம் பிளான், அதே லாட்சி. இல்ல உங்க மாமாக்கு என்ன பார்த்தா என்ன தோணுதுன்னு கேட்க. ஒரு திருப்பு தான் ஒரு மனுஷி ஏமாறுவா, திரும்ப திரும்ப நம்ம ஏமாறுவே நினைச்சுக்கிட்டு அதே பிளான் பாத்துக்க. ஜவக்க ரொம்ப உசார்வத்தியா. நீலாம் வாய் பேசாதட்டி. யாருக்கிட்ட? என்கிட்ட நடக்குமா? அதான் வச்சல ஆப்பு முகத்தை தாண்டி தூக்கி வச்சுக்கிட்டு அலையுது. அதான் நீ ஹாப்பியா இருக்க. பின்ன இருக்கதா என்ன சந்தோஷமா இருக்கு. உங்க மாமா அப்படி பணங்க மண்ட மாதிரி வச்சுக்கிட்டு அலையுதாருல, என்ன பார்த்து என்ன கோவம் வருது. போட்ட பிளான் எல்லாம் நாசமா போயிட்டான். எப்படி மறுபடியும் ஏமாறுவேன் பாரு. அடுத்து நான் எந்த வெளிநாட்டுக்கு நான் ஓட? இந்த திருப்ப நான் காப்பாத்த மாட்டேன் தெரியும். அதான் நான் உசார் ஐட்டம்ல. எங்க ஒரு காரை மட்டும் அனுப்பி வைங்களேன். எங்க போறனே? ஏங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நாங்களே போய் எடுத்தாதான் நல்லா இருக்கும். நான் ஒத்தையில போகல, தங்கச்சி கூட்டிட்டு தான் போறேன். அதான் ஒரு கார் வேணும். ஒரு காரை மட்டும் அனுப்பி வைங்களேன். டேவிட்னா பாதுகாப்பா கூட்டிட்டு போவான். டேவிட் கிங்ஸ் கூட வெளியில போயிருக்கானே. யாரும் வேண்டாம், நான் போயிட்டு வந்துருவேன். ஒரு டிரைவர் மட்டும் இருந்தா போதும், நான் போயிட்டு வந்துருவேன். இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் கூட்டு போறேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, போறதுக்கு வர சரியா ட்ரெஸ் இல்ல ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேனே. அதுக்கான நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். இன்னைக்கு வேலை வேற கொஞ்சம் குறையதான், அதான் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். சரி கார் அனுப்புறேன். டிரைவர் இல்ல, நான் போனை போட்டு வர சொல்ல. சீக்கிரம், நேரம் இல்ல, இப்ப போனதான் கொஞ்சமா சீக்கிரம் வர முடியும். எங்க போய் போற? இங்க பக்கத்துலதான், போயிட்டு வந்துருவேன். சரி. நகர்லாம் ஒண்ணும் இல்ல, சிம்பிளா தான் போறேன். இந்தா இப்படிதான். சரி நான் அனுப்புறேன். என்னக்கா இப்படி ஆயி போச்சுதே? உங்க மாமா போகும்போதே வேண்டான்னு சொன்னாங்க. இப்படி நடுவழியில கார் ரிப்பேர் ஆயி போச்சுதே. இப்ப டிரைவர் காரை விட்டுட்டு வேற கார் எடுத்து வரேன்ட்டு போயிருக்கான். ஆளு இன்னும் காணலையே. அத்தான காடா வேற இருக்குது. கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. இங்க பாரு, நாம யாருன்னு காட்டிக்க வேண்டானே. யாராவது நம்ம யாருன்னு கேட்டா செம்பங்க குடும்பத்து மருமகன்னு சொல்ல வேண்டாம். சரிக்கா, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே. இந்த டிரைவர் எப்பக்கா வருவாரு? இரு வந்துருவான். ஐயோ வர காணுமே, திக்கு திக்குன்னு இருக்க. ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. நம்ம என்ன நடந்து போய்கிட்டே இருப்போமா? இங்க பாரு, ஊருக்குள்ள இருந்து 4-5 கிலோமீட்டர் உள்ள இருக்கும். இடையில வந்து எவனா விரட்டினாலும் ஊருக்குள்ள கூட நம்மளால போக முடியாது. இதாவது கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். இதாவது நம்ம வீடு இங்க 2 கிலோமீட்டர் தான், ஓட்டத்தை பிடிச்சிடலாம். டிரைவர் சொல்லிருக்கான்ல, இங்கே நில்லுங்க நான் வந்துருவேனே. இரு இங்கே வெயிட் பண்ணுவோம். யார் நீங்க? நீங்க எதுக்கு காட்டுக்குள்ள நிக்கிறீங்க? செம்பளிங்க குடும்பம்னு சொல்லிடக்கூடாது. கார் ரிப்பேர் ஆயிட்டு, அதான் டிரைவர் போய் மெக்கானிக்க கூட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. அது என்ன நடுக்காட்டுல உங்களை இறக்கி விட்டு போயிருக்கான்? அந்த காருக்குள்ள நீங்க இருக்க வேண்டியதானே? கார் ஸ்டார்ட் ஆகல சார், ஏசி வேற வேலை செய்யல, அதான் வெளியில இறங்கி நிக்கும். ஏமா இது நடுக்காடு, அதுக்கான அது இது செவ்வலிங்கம் கோட்டை. அவனை போட்டுதல்ல இங்க ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கானுங்க. இதுல பொம்பளை பிள்ளைங்க நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போனாலும் ஊருக்கு வெளியில போறதுக்கு 6 கிலோமீட்டர், இந்த சைடு போனா 2 கிலோமீட்டர். இந்த சைடு நீங்க ஊருக்குள்ள போக வேண்டியதானே? இப்போ எங்க டிரைவர் வந்துருவார் சார். எங்களுக்கு பழக்கம் தான். இந்த ஊர் தானே? இந்த ஊரா? இந்த ஊரா? ஐயோ போய் கொடுத்துட்டானே. இந்த ஊருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம். யார் வீட்டுக்கு? தங்கப்பாண்டி வீட்டுக்கு. தங்கப்பாண்டி? எந்த தங்கப்பாண்டி? அந்த மேல் தெருல லாஸ்ட் வீடு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மெட்ராஸ்ல இருந்து. ஓ, இந்த காட்டுக்குள்ள நிக்கிறது உங்களுக்கு பயமா இல்ல? போலீஸ்காரன் வந்தாலே போட்டு தருவானுங்க. பொம்பளை பிள்ளைங்க நிக்கீங்க. சரி வாங்க, இந்த சைடு ஊருக்குள்ள போங்க. இல்ல சார், நீங்க போங்க, நாங்க போய்க்கிடுவோம் சார். இங்க எப்பவும் பிரச்சனை நடக்கக்கூடிய இடம், கிளம்புங்க. இந்த செம்பலிங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இது அவங்க ஊர்னு தெரியும், அவங்கள பத்தி தெரியாது சார். அவங்க வீட்டுல எத்தனை ஆளு தம்பி? தெரியாது சார். அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குமே, இளவரசி. தெரியும் சார். அந்த பொண்ணு? அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் பழக்கம் இல்ல சார், ஆனா அந்த பொண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓ, ஏன் தங்கச்சி மாதிரி எதுக்கு இங்க நிக்காங்க? அதையும் பக்கத்துல போலீஸ். மகிமா, அபி.
ஐயோ அண்ணனா அக்கா அண்ணன்க்கா ஏதாவது உழையிட்டானா தெரியாதம்மா நில்லு திரும்ப. என்ன கோபம் போல பொழுக்க. அபி, உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? தனியாவா வந்திருக்கீங்க? அப்பெல்லாம் கிங்ஸ் உங்களை தனியா விட மாட்டானே. அந்த குடும்பத்துல எப்படி தனியா வந்தீங்க? ஐயோ போச்சு. ஐயோ 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 இவனால எல்லாம் போச்சு. மாட்டி விட்டானே. செம்புலிங்க குடும்பம் தானே. அபி, நீங்க வீட்டுக்கு போங்க. கிங்ஸ் போனை மட்டும் வர சொல்ல வேண்டியதானே. உங்க வீட்ல இருந்து எப்படி தனியா விட்டாங்க? செம்புலிங்க குடும்பம். இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்கு குட்ட கலரா ஏன் தொண்டை வரைக்கும் கூட்டிட்டு எனக்கா? சாப்பாடு ரெடியா? சாப்பாடுலாம் ரெடி தான். எப்பல ரொம்ப தூரமாமே நீ எதுக்கு அங்க போற? ஆமா தூரம் தான். ஆனா அங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? இங்க இருந்தா போர் அடிக்கு. இல்லங்க யானை கரடி எல்லாம் வருமாமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். இத சொன்னா கேளு. அவ்வளவு தூரம் எல்லாம் போவாத. இங்க பாருங்க. அதெல்லாம் நான் பாதுகாப்பா தான் போறேன். எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுங்க. நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். சீக்கிரம் தாங்க. எப்பல உன் கிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க சொன்னா? அவங்கிட்ட சொல்லிட்டீங்களா? பின்ன அவங்கிட்ட சொல்லாமலே நமக்கு கொடுத்து விட முடியும்? ஐயோ தமிழரசியம்மா அவங்கிட்ட எதுக்கு சொன்னீங்க? அவன் என்ன உண்டில ஒரு ஆக்கிடுவான். நீ அவன்கிட்ட சொல்லிட்டே போ. அதுக்கான ஏற்பாடு பண்ணுவான்ல. போவண்டாலாம் சொல்லல. போட்டோம். ஆனா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்கேன்னு சொன்னான். அலெக்ஸ் என்ன கூட கூட்டு போறியா? நானே ஜாலியா இருக்கலாம்னு போனா இவிலெல்லாம் நான் கூட்டிட்டு போனா. அது ஏதோ காடு மலை ஆறு எல்லாத்தையும் கடந்து போணுமாமே. அதனாலதான் நான் சர்வே பண்ணதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ரிஸ்கான சர்வே பயங்கரமா இருக்கும். திருலிங்கா இருக்கணுங்கக்காக தான் நாங்க தனியா போறோம். இவிலெல்லாம் கூட்டிட்டு போனா என்ன ஈஸியா கடத்தி கூட்டி போயிருவாங்க. ஒரு ஆற கூட பெவலையில என்ன கடக்க விடாது. தூக்கி சமந்துட்டே வரோம். அதெல்லாம் வேண்டாம். இந்த சர்வேல நான் தான் பண்ணுவேன். புத்திசாலித்தனமா நான் ரிஸ்க் எடுக்க போறேன். திருலிங்கான சர்வே பயங்கரமா இருக்கும். எஸ். அப்ப எதுக்கு நீ சாப்பாடு கொண்டு போற? என்ன சொல்றீங்க? இங்க பாரு. திருலிங்கா இருக்கணும் சர்வேலா இருக்கணும்னா அங்க கிடைக்கிறத நீ சமைச்சு சாப்பிட்டு அங்க கிடைக்கிறத சாப்பிட்டு இன்னும் உயிர் பழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை நீ பண்ணணும். அதுதான் சிறந்த சர்வேல். எப்படி நீ சாப்பாடுலாம் கட்டிட்டு போனா அதுக்கு பேரு சுற்றுலா. ஹாப்பி தமிழரசிமா. அதான் ரிவெஞ்ச் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டல. ரிஸ்காவே ரிவெஞ்ச் எடு. பொம்பளை எதுவும் சரிச்சவா இல்லன்னு கட்டணும். ஹாப்பி சிட்டி ராணி. அப்படினா எதுவும் கொண்டு போக கூடாதோ? கொண்டு போகாத. யாத்தாடி என்ன அழகா சொல்லி கொடுத்திருக்காவ. அப்படினா ரிஸ்க் எடுத்து போணும்னு சொல்லுவியா? ஆமா. எப்படி சர்வைவல் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏன் நீங்க ஏன் கூட வர கூடாது? நானா? எஸ். நீங்களும் வாங்களே. எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் இந்த சர்வைவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் வாழ்க்கையில சர்வைவல் பண்ணியிருக்கேனே. ஆனா இந்த மாதிரி காடுகள்ல போய் பண்ணது இல்ல. ஆனா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். போகும்போது காட்டுல கிடக்குற குருவி அணிலி இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டு அப்படி சர்வைவல் பண்ணணும். சூப்பரா இருக்கும். கீழே மண்ணு கீழே கிழங்கெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சு அப்படி ரிஸ்கா பயணம் பண்றது த்ரில்லிங்கா இருக்கும். அப்படி சொல்லுவதே ஆசையா இருக்கு. நிஜமாவா? ஆமா. என்ன பண்றீங்க? நீங்களே எங்க கூட வாரியா? சரி நான் போய் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். இனி அபியும் மகிமாவும் எங்க வெளியில போறேன்னு சொன்னாங்க. எங்க பரவாயில்ல ஏதோ உனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப போனா நைட்டு தான் வருவாங்க. அவங்க சும்மா போனாலே லேஸ்ல வர மாட்டாங்க. பச்சை பண்ண பரவாயில்ல லேஸ்ல வர மாட்டாங்க. அப்புறம் உங்க அக்கா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறாளாம். ஓ இன்னிசி வீட்டுக்கா? கிங்ஸன் ஏற்கனவே போனை போட்டு சொல்லிட்டா சாப்பிடக்கு வர மாட்டேன்னு. ஆக மொத்தம் இன்னைக்கு வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நான் உங்க கூட வரேன். நைட்டுக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளா சமைச்சு வச்சுட்டு வரட்டா? சரி அப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். சரி நான் கிளம்புறதுக்கான எல்லாரும் போட்டு பண்ணட்டா? ட்ரெஸ் இத போட்டுட்டு வராத. நல்ல ஃபேன் செட் மாதிரி ஏதாவது போட்டு வா. அத அடிக்கடி ஒரு ஃபேன் செட் மாதிரி போடுவியா? அத போட்டுட்டு வா. சரி ஏன்னா நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கணும். அப்ப நீங்க சுடிதார் போட்டுட்டு வாங்க. சுடிதாரா? இது வரைக்கும் போட்டது இல்லையா? பரவாயில்ல சுடிதார் போட்டுட்டு வாங்க. நான் இப்ப கொண்டுட்டு வர சொல்றேன். நாம என்ன பண்றோம்? 4 பேர் போறோம். என்னென்ன கொண்டு போறோம்? எதுவுமே கொண்டு போகாம இருக்கிறதுக்கு பேர் தான் சர்வைவல். அங்க கிடைக்கிறத அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது. இந்த சர்வைவல த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா செம ஃபன்னா சூப்பரா முடிச்சிட்டு வரோம். சாலி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கவே இல்ல. படிக்கவே இல்லையா? எங்க ஊர்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளூர்ல படிப்பாவ. அப்போ உள்ளூர்ல சத்துணவு கொடுப்பாங்க. அதுக்காக போனேன். படிக்கிறதுக்காகலாம் நான் போல. ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. பயங்கரமா யோசிக்கிறீங்க. எங்க வீட்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க ஊர்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. நான் ஒரு வீட்ல வேலை பார்த்தனே. அவங்க கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை பார்த்தா படிக்காத பிள்ளை மாதிரியே தெரியலன்னு. நான் யாராவது ஒண்ணு பேசினா அதை சீக்கிரம் அப்செட் பண்ணிக்குவேன். ஒருத்தங்களே மாதிரியே நடக்க சொன்னா அவங்க மாதிரியே நடந்துக்குவேன். நான் கண்ணால மட்டும் பார்த்தா போதும் அதை அப்படியே அப்செட் பண்ணிக்குவேன். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. உண்மையிலே உங்களை பார்த்தா படிக்காதவங்க மாதிரி தெரியலையே. அதான் சொன்னேன் நிறைய வீட்டுல வேலை பார்த்திருக்கேன்னா எல்லார் வீட்டு நடவடிக்கை அவங்க கோணம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகிக்கிட்டேன். சரி நம்ம காட்டுக்குள்ள போலாம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்.